காரைக்கால் மீனவர்கள் 10 பேரையும் ஒரு விசைப்படகையும் ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடித்துள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் 10 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்காலை சேர்ந்த 10 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, காரைக்கால் மீனவர்களை ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மோனிஷா, காரைக்கால் மீனவர்கள் 10 பேரையும் அவர்களது விசைப்படகையும் ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் சிறைப்பிடித்துள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று சுமார் 10 முதல் 15 நாட்கள் வரை தங்கி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடிப்பதால் இலங்கை பகுதியில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது தமிழகத்திலிருந்து ராமேஸ்வரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 10 பேரையும் ஒரு விசைப்படகையும் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 2 விசைப்படகுகளில் இருந்த மீனவர்கள் காரைக்கால் மீனவர்கள் 10 பேரையும் அந்த விசைப்படகையும் சிறைப்பிடித்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து அதனைத் தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் அந்த காரைக்கால் மீனவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் காரைக்கால் பகுதி மீனவர்கள் செயல்பட்டு வருவதால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த சிறைப்பிடிப்பு நடவடிக்கை ராமேஸ்வரம் மீனவர்கள் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோனிஷா. ரகு, தகவல்களுக்கு நன்றி.